மைதிலி மேம் தான். நாங்கெல்லாம் வியந்து பார்த்த ஒரு என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கெல்லாம் அவங்கள மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் மைதிலி மேம் பார்த்துருக்கேன். ஒரு அம்மாவுடைய அன்போட அரவணைப்போட அவங்க எப்பவுமே நாங்க எந்த ஃபங்க்ஷன் செய்யும் போதும் எங்களுக்கு உறுதுணையா இருந்திருக்கேன். தேங்க்யூ மேம். அண்ட் அனுமந்தன் சார், நாங்க இப்போ ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணேன்னு சொன்னல, அதுக்கு சப்போர்ட் அவரையும் கேட்டுட்டு இருந்தோம், அவங்களும் தந்தாங்க. அண்ட் மோனிஷா ரொம்ப ஸ்வீட்டா சொன்னாங்க. ஏன்னா வந்து ஒரு 99 rupeesக்கு வந்து ஒரு கல்வி கத்து கொடுக்கறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி தான் நாங்களும் எங்களுடைய ஆல் இந்தியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் மூலியமா வந்து பியூட்டி இண்டஸ்ட்ரியில இருக்கிற மக்களுக்கு வந்து என்ன அவங்களுடைய மேம்பாடு திறமைகள் என்னவோ அது வளர்க்கறதுக்காகவும் அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ், ஏன்னா அவங்க கத்துப்பாங்க, அவங்க மேக்கப்போ இல்லைன்னா சாரி ட்ரேப்பிங்கோ ஹேர் ஸ்டைலோ கத்துக்கினா அவங்களுக்கு ஒரு காம்படிஷன் வைப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் எப்படி போகலான்னு நம்ம அவங்களுக்கு ஒரு உறுதுணையா இருந்து கத்தும் கொடுக்குறோம். அதுல பார்ட்டிசிபேட் எப்படி பண்றதுன்னு நம்ம வந்து அவங்களுக்கு கைட் பண்றோம். அதுவும் இல்லாம அவங்களுக்கு எங்களுடைய அசோசியேஷன் மூலியமா நாங்க வந்து நலவாரியத்துல அவங்களை இன்க்ளூட் பண்றோம். அதுல நிறைய பெனிஃபிட் அவங்களுக்கு உண்டு. அதுவும் இல்லாம 5 lakhs worth மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். அதுவும் இல்லாம MSME வந்து மானியத்தோடு கூடிய லோன் எப்படி எடுக்கிறதுன்னு அவங்களுக்கு கத்து கொடுக்குறோம். இன்டர்நேஷனல் லெவல்ல போய் படிச்சுட்டு வர்றதுக்கு எவ்வளவு காசு ஆகும்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அது எப்படி படிக்கணும்னு தெரியாது, எப்படி போகணும்னு தெரியாது. ஸோ எங்களை மாதிரி நாங்கெல்லாம் படிச்ச ஃபீஸ்ல நாங்க சொல்லி கொடுக்குறோம். அதுவும் இல்லாம எங்களுடைய அசோசியேஷன்ல ஜாயின் பண்றவங்களுக்கு 4 சொல்லி கொடுக்குறோம். அது மேக்கப் ஆகட்டும், இல்ல ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், நெயில் ஆர்ட் ஆகட்டும், என்ன அட்வான்ஸ்டா வருதோ அத்தனையும் நாங்க கத்து கொடுக்குறோம். நீங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி தொழில் வந்து கத்துக்கிட்டு அவங்களுடைய லைஃபை மட்டும் இல்லாம ஒரு லேடி வந்து ஒரு எஜுகேஷன் படிச்சுனா கூட என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே சொல்லி கொடுப்பாங்க. அப்போ ஒரு லேடி வந்து சொந்தமா தொழில் நடத்திட்டுன்னா என்ன பண்ணும், ஒரு சமூகத்தையே வந்து உயர்த்தி காமிப்பாங்க. சோ அதனால எல்லாருமே நல்லா அவங்களுடைய திறமையை வந்து முன்னேற்றுங்க. ஏன்னா நம்மளை விட நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வேற யாரும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்மளே வந்து தைரியமா வந்து இந்த மாதிரி ஒரு பிசினஸ் எடுத்து நடத்தணும். ஸோ உங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் சொல்றோம். அண்ட் வந்து தமிழ்நாடு மாநில தொழில் கல்வி நிறுவனത്തിന് ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு தேங்க்யூ ஆல். அண்ட் தம்பிக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லுங்க. எப்பவுமே எல்லாரும் கை தட்டிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், நம்மளுடைய எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸுடைய பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுடைய கையிலையும் காலையும் இருக்க சொல்லும். ஸோ நீங்க இப்படி கிளாப் தட்டும் போதே நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸையும் தான் நம்ம வந்து ஹாப்பியா வச்சுக்கிறோம்னு அர்த்தம். அப்போ எல்லாருமே ஹாப்பியா இருப்பாங்க. ஹாப்பி மார்னிங் ஆல். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ. சாந்தி சுப்பிரமணியம், மிஸ்ஸஸ் மைத்திரி ஸ்ரீகாந்தன் மேடத்தோட ரொம்ப வெரி க்ளோஸ். நானு மேடம் மாதிரி வந்து கற்ற இடமெல்லாம் சென்றவர்களுக்கெல்லாம் சிறப்புன்னுவாங்க. அது மாதிரி மேடம் போல வந்துட்டு நம்மளும் வந்து சிறப்பான முறையில நல்ல முறையில வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மேடம் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து ஆரம்பத்துல ஒரு 30-35 ஆண்டுகளாக இருந்தார்கள்ங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே போல நாமளும் அவங்களை போல வந்து பெயரும் புகழும் எடுத்து நல்ல முறையில இந்த தொழிலை வந்து நல்ல முறையில வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படிங்கறதா என்னுடைய பிரார்த்தனை, ஆசைகள், வேண்டுதல்கள் எல்லாமே. வாழ்க வளமுடன். கவிதம் தான் உன்னை கவிதை பாட வந்திருக்கேன். உருவம் ஒன்றும் இல்லாமையே என் உடம்பெல்லாம் தெரிஞ்சுதாம்மா. உருவம் ஒன்றும் இல்லாமையே என் உடம்பெல்லாம் தெரிஞ்சுதாம்மா. தொட்டு தொட்டு பார்த்தியாமே தொலைஞ்சு போயிடுவேன்னு பயந்தியாம்மா. தொட்டு தொட்டு பார்த்தியாமே தொலைஞ்சு போயிடுவேன்னு பயந்தியாம்மா. அடுத்த வீட்டு வாசலுக்கு 6 அடியே இருந்தாலும் அடிபாதம் நோகாம நடந்தியாமே. ஒரு நாளும் குப்புறப்படுத்து நான் பார்த்ததே இல்லையே. நிறைவா கேட்குதுங்க அந்த குழந்தை. எப்படிதாம்மா வந்துச்சு உனக்கு சிரிப்பு? நான் எட்டி விதைச்சனாமே, வயிற்றுக்குள்ளால இருந்து நான் எட்டி விதைச்சனாமே. எப்படிதாம்மா வந்துச்சு உனக்கு சிரிப்பு? என் ஆசை ராசாத்தி உனக்காக வந்திருக்கேன் அம்மான்னு கூப்பிடத்தான். என் ஆசை ராசாத்தி உனக்காக வந்திருக்கேன் அம்மான்னு கூப்பிடத்தான்.
ஆடியில காத்து வரும், அச்சடிச்சா காசு வரும், அம்மான்னு சொன்னாலே ஊ நினைப்பு எனக்கு வரும்னு சொல்லும்போது உலகத்தில் எத்தனை அகராதிகளையும் நீங்கள் பிரித்து பார்த்திருந்தாலும் கூட சிலருக்கெல்லாம் நான் நினைக்கிறேன் இந்த கவிதை ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி. ஏன்னா சிலருடைய கண்கள் கலங்குறதை நான் இந்த இடத்துல இருந்து பார்க்கறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். வைஜெயந்தி மாலா, நான் மைதிலி ஃப்ரெண்டு. நான் எனக்கு என்ன ப்ரோக்ராம் நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஒரு சித்தர் வராரு, ஒரு ப்ரோக்ராம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொடுத்த அட்ரஸ் வந்து கோயம்பேடு. சரின்னு நான் டைரக்டா கோயம்பேடு போய் அங்க லியோ கிளப்னு நின்று கேட்டேன். அங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க, நீங்க அப்படியே டுவேர்ட்ஸ் போங்க, அங்க அரும்பாக்கம் பக்கம் போய் கேளுங்க அப்படின்னு. சரின்னு அப்புறம் இங்கே வந்து சந்தா வந்து வந்தேன். பட் நான் வந்தப்ப நினைச்சேன் என்னன்னு தெரியலையே, என்ன ப்ரோக்ராம் தெரியல அப்படின்னு. அப்புறம் வந்து பார்த்தேன், ஓகே லேடிஸ் எல்லாம் முன்னேறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து 25 வயசுல இருந்து இன்னைக்கு 65 வயசு. எனக்கு 65 வயசு வரையும் ஓடினவங்க, பட் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கோம். நாங்க நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டோம். இனிமே எங்களுக்காக சாதிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். என்னோட பையனை பிஇ படிக்க வச்சேன், பொண்ணை பிடிஎஸ் படிக்க வச்சேன், இன்னொரு பையனை பிஎஸ்சி படிக்க வச்சேன். எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க. இங்க இதெல்லாம் காரணம் என்னன்னா நாங்க ஓடினது. அதனால ஒவ்வொரு லேடிஸும் ஓடிக்கிட்டே இருங்க, திரும்பி பார்க்காதீங்க. கீழே விழுந்தீங்களா எந்திரிச்சிருங்க. ஏன்னா நாங்கெல்லாம் எத்தனோ தடவை விழுந்தோம். யாரையுமே நாங்க திரும்பி பார்க்கல. நாங்க யாரு என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்கல. நாங்க முன்னேறது காரணம் அதான். இன்னும் நாங்க முன்னேறணும்னு மைதிலி நானும் கை சேர்த்து ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நாங்க நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவோம். இனி நாங்க நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் 4 பேருக்கு உதவணும். ஏன்னா எங்களுக்கு ஃபேமிலி கடன்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ எல்லாரும் ஓடுங்க, முன்னேறுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லுங்க. I am Sakti, a co-founder of WebExpense software company. என்னோட கம்பெனில என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸை கம்ப்ளீட்டா ஆஃப்லைன் வந்து எப்படி ஆன்லைன்ல கொண்டு வரணும், எஸ் எப்படி பேட் ஆஃபர்ஸ் போடணும், குட் ஆஃபர்ஸ் எது, கஸ்டமர்ஸோட பெயினை எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி சக்சஸ்ஃபுல்லா இந்த ரஞ்சனி அவர்களை இந்த அன்புடன் வேலைக்கு அழைக்கிறோம். ஒரு மாநிலத்தை போடு ரஞ்சனி அவர்களின் வேலைக்கு அழைக்கலாம். விருதினை பெற்றுக்கொள்வதற்காக திருமதி ரஞ்சனி அவர்களின் வேலைக்கு அழைக்கிறோம். இந்த விருதினை வழங்குவதற்காக சித்திக்கும் எனது அருமை தமிழுக்கு முத்தான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். என் எதிரே அமர்ந்திருக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் விருதுகளை வாங்கிய அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். நான் எங்கேயோ போய் விதைக்கணும், எனக்குள்ள இருக்கும். நான் எதுவுமே போயிட்டு அவர்கிட்ட போய் நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும் கேட்கவே இல்லை. எனக்கு மேரேஜ் ஆச்சு. பிஃபோர் மேரேஜே நான் எல்லாமே பண்ணுவேன், எல்லா ஒர்க்குமே பண்ணிட்டு இருப்பேன். மற்றபடி ஒரு ஷாப்பா வச்சு அப்படியெல்லாம் ரன் பண்ணல. வீட்லயே என்னோட அப்பாவுக்கு வந்து ஒரு பயம். முதல்ல எல்லாருக்குமே என்ன பயம்னா, நம்ம பொண்ணு ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நம்ம நல்லபடியா வளர்த்து ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்ற பயம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த பயம் எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு. அதனால என்ன அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்க விடல. ஆனா என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னை எல்லாத்துக்குமே மோட்டிவேட் பண்ணி கொண்டு போனாரு. ஆனா அதுக்கு நான் யோசிச்சது என்னன்னா, நம்ம வாயை திறந்து கேட்க கூடாது, அவங்களா நமக்கு செய்யணும்ன்றத வந்து நான் முடிவு பண்ணேன். அப்ப எனக்கு மேரேஜ் முடிஞ்சது, பசங்க பிறந்தாங்க. பிறந்த உடனே என்னோட கணவர் வந்து ஒரு அரசு வழக்கறிஞரா இருக்காரு. அதனால இதெல்லாம் எப்படின்னா, அவருக்கு வந்து காசு வகையில உதவி பண்ணணுன்றது அவரோட எதிர்பார்ப்பு கிடையாது. ஆனா என்னோட திறமைய நான் வளர்த்துக்கணும்னு நினைச்சேன்.
அதுக்கான எதிர்பார்ப்பு நான் அவர்கிட்ட தானே எதிர்பார்க்க முடியும், வேற யார்கிட்டயும் போய் நான் எதிர்பார்க்க முடியாது. அப்ப வந்து அவரா என்ன மோட்டிவேட் பண்ணணும்ன்றத மட்டும் என்னோட டார்கெட்டா வச்சுட்டு எனக்கு கிடைச்ச கொஞ்சம் டைம்ல நான் வந்து எல்லா ஒர்க்குமே பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப அதுல ஃபர்ஸ்ட் நமக்கு கைக்கு காசு வரும்போது யாருக்கு ஹெல்ப்பா இருக்கும்? நம்மளோட ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப்பா இருக்கும். அப்ப ஒரு ஃபேமிலியில இருக்க செலவுகளை வந்து நம்ம சில செலவுகளை ஏத்துக்கிட்டு பண்ணும்போது அவங்களோட மைண்ட்லயே ஆட்டோமேட்டிக்கா என்ன போகும், இவங்களை இன்னும் ஊக்கப்படுத்தினா இன்னும் நமக்கு அதிகமா சம்பாதிச்சு கொடுப்பாங்க. யாரும் எந்த ஆண்களும் வந்து காசுக்காக நான் உங்களை பேசுறேன்றத மட்டும் தவற நினைச்சுக்காதீங்க. ஏன்னா ஆண்கள் வந்து வீட்டுக்கு வருமானம் ஈட்டு கொடுக்கும் போது அந்த பணத்தை வீணாயிடக்கூடாதுன்றதுல பெரிய ஒரு இதுவாவே வச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே இந்த பயம் இருக்கும், நம்ம செலவு பண்றோம் இது வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுக்கு. டைம் நான் அதிகமா எடுத்துக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த இடத்துல இது ஒரு முக்கியமான விஷயம்ன்றதுக்காக தான் சொல்றேன், நிறைய பேருக்கு ஹெல்ப்பா இருக்கும். அதனால நம்ம காசை வந்து வீணாக்கிடுவாங்களோ. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு அவங்க பயப்படுவாங்க. கண்டிப்பா நான் இது பண்ண போறேன், எனக்கு மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு ஒரு 5000 வேணும்னா கண்டிப்பா பயப்படுவாங்க. ஆனா எங்கேயோ வெளியே போகும்போது அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த 5000 ரூபாய் தொலைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், புலம்புவாங்களே தவிர பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. என்னால சம்பாதிக்க முடியாத அந்த 5000. அப்ப நம்ம அவங்களுக்கு எந்த நம்பிக்கையை கொடுக்கணும் தெரியுமா? எங்கேயோ தொலைஞ்சு போற 5000 ரூபாய்க்கு அவங்க வருத்தப்படாதப்ப நமக்காக அந்த 5000 ரூபாய் இல்ல 50000 நம்ம மனைவிக்கு நம்ம செலவு பண்ணோம்னா அவங்க நமக்கு பெரிய அளவுல வருமானத்தை நமக்கு கொடுப்பாங்கன்றத வந்து முதல்ல நம்ம நம்பிக்கைன்றத வந்து உங்க கணவர்களோட மனசுல விதைங்க. அதுதான் முக்கியம். நம்ம இந்த பணத்தை கொடுக்கறோம், இதை ரெட்டிப்பாக்கி நமக்கு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கைய நம்ம அம்மா அப்பாவோ இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோ அவங்களுக்கு நிரூபணம் பண்ணவே முடியாது. நம்ம மட்டும்தான் நிரூபணம் பண்ணணும். அது ஒண்ணு மட்டும் நீங்க செஞ்சு பாருங்களேன், அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நீங்க போக வேண்டாம். அவங்களே வந்து அடுத்து என்ன பண்ணலாம், சரி நீ வீட்லயே இருந்து பண்ற, உனக்கு நான் ஷாப் வச்சு தரேன், உன்னால பண்ண முடியுமா? அப்போ அந்த பண்ண முடியுமான்ற கேள்வி உங்ககிட்ட கேட்கும் போது அவங்க கிட்ட நீங்க ஒரே ஒரு விஷயத்த இங்க இருக்கிறவங்களும் சொல்லுங்க, உங்களோட தோழிகளுக்கும் போய் சொல்லுங்க. நம்ம திருமணம் ஆயிட்டு போயிட்ட பிறகு ஒரு வம்சத்தோட விருத்தி அடையணும்ன்றதுக்காக உன்னோட கருவை என்னுள் விதைத்து உன் வம்சத்தை விருத்தி அடைய வைக்க வேண்டிய நம்பிக்கையை என்கிட்ட நீ கொடுக்குற. அப்போ உன்னோட பணத்தை நான் ரெட்டிப்பாக்கி உனக்கு கொடுக்க மாட்டேனா? இந்த ஒரு கேள்வியை நீங்க வைங்க. யாருமே செய்ய மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த நம்பிக்கை வேற யார்ட்டையாவது போய் கேட்பாங்களா? என்னோட வம்சத்தை விருத்தி அடையிறதுக்கு நான் யார்கிட்ட கேட்க முடியும்? என் மனைவி கிட்ட தான் கேட்க விட முடியும். என்னோட ஆசைகளை என்னோட தொழிலா நான் மாத்தணும்னா என் கணவர் கிட்ட மட்டும்தான் நான் கேட்க முடியும். அதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்க, உங்களோட கல்யாண டேட்டை சொல்லுங்க, அன்னைக்கே உன்னை என்கிட்ட கொடுத்துட்டாங்க, நீ தான் எனக்கு இதை செய்யணும், செஞ்சு பாருங்க. இதை நஷ்டம் வந்துச்சுன்னா நான் விட்டுடுறேன்னு நீங்க சொல்லுங்க. அது நஷ்டமா இல்லாம அதை லாபமா மாத்தி காட்டுங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க கை பிடிச்சி உங்களை ஆட்டோமேட்டிக்கா தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப அடுத்ததா பார்த்தோம்னா பெண்கள் தொழில் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு தடையா ஒரு சிலர் இருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா பெண்களோட பாதுகாப்பு மட்டும்தான். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது நமக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடுமோன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு எல்லாம் கொடுக்குற அட்வைஸ் என்ன தெரியுமா? பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கிற அம்மாங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பாங்க? நீ சமுதாயத்துல நல்லா வளரணும், நீ வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கணும், இப்படி போனா பாதுகாப்பு வரும், அப்படி போனா பாதுகாப்பு வரும், இப்படி இருக்கணும், அந்த மாதிரி நீங்க வளர்த்து விடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா முக்கியமா என்ன செய்யணும்னு சொல்லுங்க. பிரச்சனை யாரால வருது? ஆண்கள், மன்னிக்கவும் ஒரு சில ஆண்கள் மட்டும் சொல்றேன், பெண்களுக்கு அந்த பிரச்சனை யாரால வருது? ஆண்களாலதான். அப்போ பெண் பிள்ளைகளை பாதுகாப்பாக வளர்த்தெடுப்பதை விட ஆண் பிள்ளைகளை வைத்திருக்கின்ற அம்மாக்கள் சிறு வயதிலிருந்தே உன்னால் ஒரு பெண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, தப்பு நடக்காம பார்க்கறதோட தப்பு உருவாக்குறவங்களையும் நம்ம சரி பண்ணிட்டா என்ன ஆகும்? அந்த தப்பே நடக்காது. அப்ப பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்களோட ஆண் பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க ஒரு மனசுக்குள்ள ஒரு வெறியா எடுத்துக்கோங்க. நம்ம பிள்ளையால சமூகத்துல ஒரு பெண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, தடுக்க கூடாதுன்றத நம்ம சின்னதுல இருந்தே சொல்லி வளர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வளர்ந்த பிறகு எந்த பொண்ணுக்கும் பிரச்சனையே வராது. இப்பதான் ஆண்களையும் நான் டாமினேட் பண்ணி பேசுறதுலாம் சொல்லாதீங்க. இங்கெல்லாம் இவ்வளவு தூரம் வந்து இங்க நிறுத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே உங்களோட கணவர்கள் தான், கணவர், அப்பா எல்லாமே தான். அதனால ஒரு சில ஆண்களுக்காக மட்டும்தான் சொல்றேன்.
அதனால நம்ம பேசிக்ல இருந்தே ஒரு சின்ன விஷயத்த ஆண்கள் வந்து ஆண்களா வளர்ந்து வரதை விட சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதுல இருந்தே மாத்திட்டு வந்தோம்னா நாளைக்கு பிரச்சனையே இருக்காது. அதனால எல்லாருமே தொழில்ன்றது வந்து மனசுல பயம் இல்லாம பண்ணுங்க. எல்லாம் வெளியே இருந்து சொல்றாங்க அது ஒரு பெரிய விஷயம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அழகு கலை. அந்த அழகு கலை இப்போ மைத்ரி மேம் இருக்காங்க, அவங்க வந்து இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்தது வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே வந்திருக்காங்க. சில பேர் வந்து அந்த பாதையில பயணிச்சுட்டு போவாங்க. ஒரு சிலரால மட்டும்தான் அந்த பாதையில இருக்கிற தடைகளை தகர்த்தெறிய முடியும். அப்படிப்பட்ட அழகு கலையில எந்த மாதிரி தடை இருந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப என்னோட ஏஜ்க்குள்ளே ரொம்ப பெரியவங்களா இருக்கீங்க. நான் வந்து ஒரு 5th 6th படிக்கும் போது என்னோட பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா வந்து அவங்க அப்பா கிட்ட போயிட்டு நான் பியூட்டிஷியன் கிளாஸ்க்கு போறேன், ஆனா எங்க அப்பா என்ன அனுப்ப மாட்டேன்னு சொல்றாரு. எனக்கு அதுக்கு அர்த்தமே அப்ப புரியல. அவங்க என்னன்னு சொல்லி அழுதாங்கன்னா, நீ வந்து பியூட்டிஷியன் கிளாஸ்க்கு போனா நீ பாதை மாறி போயிடுவ. அந்த மாதிரி ஒரு தப்பான கருத்து அந்த நாட்கள்ல இருந்துச்சு. அப்படி எதுவுமே இல்ல. இந்த துறைக்கு வந்து இந்த துறையை டெவலப் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் கேட்டீங்கன்னா மைத்ரி மேம் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அழகு கலை துறையா மாத்தின பெருமை அவங்கள மட்டுமே சாரும். ஏன்னா நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது டிவில ஒரு பியூட்டிஷியன்னா எனக்கு மைத்ரி மேம் மட்டும்தான் தெரியும், வேற யாருமே கிடையாது. அப்ப நான் 4th standard 5th standard படிக்கும் போது அவங்க டிவில பார்க்க அந்த ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் பார்த்து நான் என்னோட தங்கச்சிக்கு அப்பவே நான் பண்ணி விடுவேன். அந்த அளவுக்கு சின்னதுல இருந்தே நமக்கு மோட்டிவேட் வரும். இப்ப அவங்களோட ஏஜ் பாருங்க, அந்த ஏஜ்க்கு அவங்க எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி வந்தாலும் இன்னைக்கு ஒரு சிறப்பு அழைப்பாளரா இந்த மேடையில் அவங்க அமர்ந்திருக்காங்கன்னா எவ்வளவோ தடைகள் இருந்திருக்கோங்க. அந்த தடைகளை தகர்த்தெறிகிற மனசு யாருக்கு? சிங்கப்பெண்ணா இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். நம்மளால அவங்களுக்கு விருது கொடுக்க முடியாது. நம்ம அனைவரோட சார்பா அவங்கள வந்து சிங்கப்பெண் சொல்லிட்டு நான் அழைச்சிக்கிறேன். எல்லாமே மோட்டிவேஷன், எல்லாராலையும் எல்லாமே முடியும். அந்த ஒரு சின்ன தடைகள் வரும்போது நம்ம வந்து அதை எப்படி தாண்டி போகணும்? முடியாததுன்னு ஒண்ணு இருக்கா? எதுவுமே கிடையாது. முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. அதனால முயற்சி பண்ணுங்க. எல்லாருமே என்னோட சேர்த்து சொல்றேன், இதுக்கு மேல நம்ம வந்து பெரிய பெரிய இடத்துக்கு போகணும்னா நம்மளோட நம்பிக்கையுடையவங்க கிட்ட நம்பிக்கைய விதைங்க. கடைசியா எல்லா சார்பாவும் ஒரே ஒரு கவிதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். சாதி படைக்கவும் செய்திடுவோம், சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம். காதலொருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவினும் கை கொடுத்தே, காதலொருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவினும் கை கொடுத்தே, மாதரங்களை மாற்றி பெறவே செய்திடுவோம். இந்த கவிதை உங்க எல்லாரும் சார்பாகவும் நான் சொல்லியிருக்கேன். வாய்ப்பளித்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தமிழ்நாடு மாநில தொழில் கல்வி நிறுவனம் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக அவங்களை வந்து இந்த துறையில் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நிஜமாவே இது பெரிய ஒரு எனக்கு கிடைச்ச கிஃப்டாக நினைக்கிறேன். நான் இந்த ஃபீல்டில் வந்து ஒரு 18 இயர்ஸாக இருக்கேன் சார். ஆனால் இது வந்து எனக்கு பெரிய ரெக்கக்னேஷன். தெரியாத நிறைய பேருக்கு மூளை முடுக்கில் இருக்கிறவங்களுக்கும் என்னை தெரியப்படுத்துறதுக்கான ஒரு சான்ஸாக நான் நினைக்கிறேன். என்னோட கஸ்டமர்ஸ் தான் இத்தனை வருஷமாக என்னோட ஆடாகவும் என்னோட பக்கபலமாகவும் இருந்தாங்க. இது இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, டெவலப் ஆகிறதுக்கு இது ஒரு பெரிய சான்ஸாக நினைக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. உங்க பேர்? கவிதா சரவண பாபு. கேகேஆர் ஃபேஷன்ஸ்னு பொட்டிக் வச்சிருக்கேன். கொளத்தூர்ல, சென்னை கொளத்தூர்ல வச்சிருக்கேன் சார். எத்தனை பெண்களுக்கு வந்து இந்த மாதிரியான விருது கொடுத்தீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் ப்ரொஃபஷனல் எஜுகேஷனல் அப்படின்னா ஒரு அப்ரூவல் கம்பெனி, சரிங்களா? நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அச்சீவ் பண்ணணும், நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து சாதிக்கணுன்ற எண்ணத்தை வந்து இந்த தொழில் முனைவோர் நிறைய பேர் சிறு தொழிலாம் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் என்ன தொழில் பண்ணணும், எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு தெரியாது. அதனால நம்ம சார் மூலயமா நிறைய பேருக்கு நிறைய அச்சீவ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால ஒவ்வொரு அவார்டுமே வந்து நம்ம சாதிக்கணும், அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்றதுக்காக காட்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. நிறைய இன்னும் மக்களை ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னும் நிறைய பேர் சார் மூலியமா நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்த போறாங்க, நிறைய பிஸ்னஸ் அவார்டு நடத்துறாங்க. பிஸ்னஸ் அவார்டு அப்படின்னா ஒரு தொழில் பண்றாங்க, அந்த தொழிலை எப்படி வெளில கொண்டு வரணுன்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதனால ஒவ்வொரு தொழிலுமே நிறைய பேருக்கு தெரியணும். இந்த அவார்டு மூலியமா நிறைய பேர் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது. நிறைய பேருக்கு எங்க அப்ரூவல் வாங்கணும்னு தெரியாது. ஆக்சுவலா வந்து TNSSP மூலியமா அப்ரூவல் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ரொம்ப லோஸ்ட் ப்ரைஸ்லேயே பண்றாங்க. நீங்களும்
நீங்களும் அந்த அப்ரூவல் எடுத்து பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள். மோனிஷா அமேசிங் ஃபேஷன் அகாடமிக்கும் தேங்க் இப்போ புதுசாக வர அதாவது பியூட்டிஷியன் இப்போ படிப்பு முடிக்கிறாங்க, ஒரு 10th +2 அதுக்கப்புறம் காலேஜ் முடிக்கிறவங்களுக்கு இந்த தொழில் வந்து என்ன மாதிரி? ஆக்சுவலாக நல்ல ஒரு சப்போர்ட் சார் மூலியமாக நல்ல ஒரு சப்போர்ட்டு, டிஎன்எஸ்பி மூலியமாகவும் பயங்கர சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு நிறைய வந்து அச்சீவ் பண்ணி கொடுக்கணும், சாதிக்க வைக்கணும், திறமையாக இருக்கணும் அப்படின்றது வாழ்த்துக்கள் சார். நிச்சயமா இது மூலமாக பெண்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? ஆக்சுவலாக பெண்கள் வந்து நிறைய வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது சார். மெயின் ரீசனே வந்து ஒரு 99 ருபீஸாக இருக்கட்டும், 299 இருக்கட்டும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வந்து என்னை பொறுத்தவரை கிடையவே கிடையாது. எல்லாருமே அவங்களே சாதிக்கணும், அவங்களுக்கு திறமை இருக்குது, நம்பிக்கை இருக்குது, தைரியம் இருக்குது. நமக்கு தைரியம் ஒரு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக அடுத்ததில் அச்சீவ் பண்ணி போயிட்டே இருக்க முடியும் சார். நிச்சயமா. ஸோ இந்த துறையில் வந்து இப்போ படிச்சிடறாங்க, படித்த பிறகு அவங்களுக்கான இந்த எந்த மாதிரியான வங்கி கடன் இந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுமா? ஆமாம் சார், கண்டிப்பாக ஷூர் சார். இந்த மாதிரி அப்ரூவல் எடுக்கிறது மூலிமா நமக்கு நிறைய லோன்ஸ் கிடைக்கும். அதை வச்சுட்டு நம்ம பெரிய பிஸ்னஸ் பண்ணலாம், அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சார். நிச்சயமா. ஸோ அந்த மாதிரி தொடர்பு யாருக்கு தொடர்பு? நம்ம டிஎன்எஸ்பி மூலிமா தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் ப்ரொஃபஷனல் எஜுகேஷனில் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவோம். வழிகாட்டுதல் பண்ணுறீங்க? ஆமாம் சார், கண்டிப்பாக. நன்றி. தேங்க்யூ சார். நான் அதில் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணுறேன். நிச்சயமா. பியூட்டிஷியன் துறையில் ஒரு விருது இன்னைக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு பெண்களுக்கான அதாவது தொழில் முனைவோருக்கான ஒரு அங்கீகாரமாக எப்படி பார்க்குறீங்க? சரி, இது வந்து எங்களுக்கு வந்து நிறைய எங்களை எல்லா விஷயத்துலையும் என்கரேஜ் பண்ணி இந்த அளவுக்கு கொடுத்துருக்குறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நம்ம இன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள் போராடி ஜெயிச்சாலும் இந்த மாதிரி நம்மளுக்கு டிஎன்எஸ்சி இதிலேருந்து இவங்க கொடுக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி இன்னும் எங்களை பார்த்து இன்னும் நிறைய லேடிஸ் இன்னும் வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சி நாங்கள். நீங்கள் எவ்வளோ வருஷம் அந்த துறையில் இருக்கீங்க? சார் நான் 15 இயர்ஸ் அபவ் இருக்கேன். பட் இன்றைக்கி கிடச்சி இந்த விருது ரொம்ப பெருசாக நினைக்கிறேன் நான். ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி இன்றைக்கி நான் வந்து ஒரு என்டர்பிரனராக ஒரு அச்சீவராக இன்றைக்கி வந்து நிற்கிறேன் ஃபீல்டில். எங்களுக்கும் ஃபேமிலி எல்லாமே இருக்குது, மீறியும் நம்ம வெளியில் வந்து இவ்வளோ தூரம் பண்ணும்போது சாதிக்கிறோன்ற நினைக்கும் போது ரொம்ப பெருமை. நீங்கள் புதிதாக அந்த துறைக்கு வரும்போது உங்களுடைய வீட்டில் எந்த மாதிரியான எதிர்பார்ப்பு? சார் கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபேமிலிஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, அதையும் மீறி நம்ம வெளியில் வரும்போது நமக்கு டைமிங் ப்ளஸ் நம்ம லேடிஸ் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று இந்த பியூட்டிஷியன் துறை அப்படின்னாலே ஒரு அவப்பேராக தான் இருந்தது இல்லையா, அது வேண்டாம் அப்படின்றது எல்லாருமே ஒரு மாதிரி ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அதை மீறி இல்லை இதுலேயும் நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு இதை வந்து இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு. நிச்சயமா. இது குறித்து பெண்களுக்கு என்ன சொல்லுவீங்க? சரி, எல்லாருமே இன்னும் வீட்டுக்குள்ளேயே பெண்கள் எல்லாருமே அடைஞ்சிருக்கிறது அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி வேறு லெவலாக மாற்றி இன்றைக்கி பெண்கள் நிறைய விஷயங்கள் சாதிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். நானுமே அகாடமியும் சேர்த்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் இதே தான் சேம் இது தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ எல்லாருமே எந்த துறையிலுமே பயந்துட்டு இருக்கணும் அப்படின்றது கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்மளுக்கு 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இதில் நான் இன்றைக்கி ஒரு ஏனியாக இருந்து நான் செயல்பட்டுருக்கேன். அதே மாதிரி எல்லாருமே வெளியில் வரணும், நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும், நம்ம சமுதாயத்துக்கும் நம்மளால் என்ன நல்லது பண்ணணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்கள் பேர்? என் பேர் வெண்மதி. நான் திருவொற்றியூரில் பிரகதீஸ் பியூட்டி அகாடமி வச்சுருக்கேன். ஓகே, தேங்க்யூ சார். வணக்கம் மேடம். சொல்லுங்கள், இந்த பியூட்டிஷியன் துறையில் எத்தனை ஆண்டுகளாக இருக்கீங்க? இன்னைக்கு கிடைச்ச இந்த அங்கீகாரம் பற்றி எப்படி எனக்கு பார்க்குறீங்க? பியூட்டிஷியன் ஃபீல்டு இல்லைங்க சார். எனக்கு கிடைச்சிருக்க அவார்ட் வந்து பெஸ்ட் ஆரி டிசைனர் 2025 அவார்ட் கொடுத்துருக்காங்க சார். நிச்சயமா. இந்த விருது வந்து இதான் முதல் முறையா அல்லது எத்தனை? இல்லை, விருது இதுதான் முதல் முறையாக வாங்கியிருக்கேன் சார். ஸோ இது வந்து எப்படி பார்க்குறீங்க? ஒரு பெண்ணாக வந்து இந்த மாதிரியான ஒரு சாதிக்கிறது எந்த மாதிரி பார்க்குறீங்க? பெண்ன்றதை விட திறமைன்றது எல்லார் கையிலையுமே இருக்கும். அந்த திறமையை வந்து சில இடத்துல தான் வந்து அங்கீகாரம் பண்ணுவாங்க. அந்த அங்கீகாரம் வந்து எங்களுக்கு இன்னைக்கு தமிழ் மாநில தொழிற்கல்வி நிறுவனம் மூலயமா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த விருது இந்த நிறுவனம் மூலமா வாங்கியிருக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். இதுல வந்து பல பேரோட திறமைகள் வந்து வெளிப்படும். திறமைகள் வெளியே வரும்போது தான் அந்த திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து மற்றவங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி மோட்டிவேட் பண்ணும்போது நம்மளும் வந்து இந்த மாதிரி வரணுன்றது நிறைய பேரோட எதிர்பார்ப்பு. நீங்கள் எவ்வளோ ஆண்டுகளாக இந்த துறையில் இருக்கீங்க? நான் வந்து 17 வருஷமா இருக்கேன். 17 வருஷமா இருக்கீங்க. முதல்ல வந்ததுக்கு இப்போ இருக்கிற இந்த துறை வந்து எப்படி இருக்குங்க? ஸ்டார்டிங்கில் ஆரி ஒர்க்குன்றது வந்து பொதுவாக மக்கள்கிட்ட வந்து பிரபலம் ஆகலை. சினிமாக்களில் வந்து அது நிறைய வர அது மூலயமா இப்போ இந்த ஆரி ஒர்க்குன்றது வந்து நிறைய ரீச் ஆகிருக்கு. இப்போ அதனால ரீச் ஆகிருக்கிறதால எங்களாலையும் நல்லபடியாக பண்ண முடியுது. ஸோ இந்த துறை எப்படி இப்போ பெண்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வருதா? எப்படின்னு நிறைய பேர் தெரிய வருதுங்க சார். இப்போ நிறைய மீடியா வந்து நிறைய வந்துட்டு இப்போ சோஷியல் மீடியாஸ் இருக்கிறதால நிறைய பேர் ஆர்வமாக நாங்களும் கற்றுக்கணும், எங்களுக்கும் இது மூலியமா வெளியே வரணும் அப்படின்னு சின்ன சின்ன திறமைகளை வந்து கிளாஸுகளுக்கு போயிட்டு அவங்கவுங்க வளர்த்துக்கிறாங்க. நிச்சயமா. உங்கள் பேர்?
பேர் மேனகா கீதா. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் சென்னை கீதா டிசைனர்.comனு பொட்டிக் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் மேம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.